பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தில் குடும்பத்தில் சபைகளுக்காக நம்ம ஜெபித்து திறப்பில் நின்ற நாட்கள் போய்விட்டு இப்போ எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம், தேவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பத்தில் யாருமே இல்லை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ உதவி செய்வதற்கோ, அது பணத்தாலேயோ இல்லை நம்மளுக்கு சாப்பிடுகிற காரியங்களோ இல்லாத போது ஆதி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை கட்டின ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், ஆதியில இருந்த ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆத்தும பாரம், சபையை கட்டணுமே, இந்த ஜனம் ரட்சிக்கப்படணுமேங்கிற அந்த ஆத்தும பாரம் போய்விட்டது தேவ ஜனமே. ஆண்டவர் ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமா அவங்களோடு கூட பேச விரும்புகிறார். பார்க்கலாமா? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31 34 வசனங்கள். பரிதபிக்கிற குணம் இருக்கிறதா நமக்குள்ள, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 31 கடைசியில பார்க்கிறோம், அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்களே என்றார். அப்ப இன்றைக்கும் விக்கிரகங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது, மகா பெரிய பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஜனமாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது காரியத்தை இங்க பார்க்கிறோம், மன்னித்தீரானால் மன்னித்தருளும் என்று சொல்லி மோசே தேவனிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். 32 தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். எப்படி ஒரு ஆத்தும பாரம் மோசைக்குள்ள இருந்திருக்கு. இந்த முரட்டாட்டமான இந்த ஜனங்களுக்காக பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கிற அளவுக்கு அந்த தேவ ஜனங்களை மோசே நேசிச்சிருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனமே நம்மளால அந்த தேவ ஜனங்களை நேசிக்க முடிகிறதா என்று யோசிக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்றான். மோசை சொன்னதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறத பார்க்கிறோம். 34 நம்ம பார்க்கிறோம், இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, தூதனானவர் முன்னாடி போவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்துல விசாரிப்பேன். ஆண்டவர் பாவத்தை நம்ம இடத்துல கண்டிப்பா கேட்பா. தேவ ஜனமே பயத்தோடு இருக்கலாம். பாவம் செய்து நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் விடவே மாட்டார். நான் விசாரிக்கும் நாளில் அதை விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். God bless you. Thank you.